இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஸ்கெட்சர் கமாண்டில் சர்க்கிள் பார்க்க போகிறோம். இந்த சர்க்கிள் கமாண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் வந்து டிராயிங்ஸ் வரைகிறதுக்கு கேட்டையாவில். இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம வந்து ஸ்கெட்சருக்குள்ளே நம்ம போகிறோம். ஸ்கெட்சரில் வந்து நம்ம XY பிளானை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்க்கிள் கமாண்ட்ஸை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இப்போ சர்க்கிளுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கணும். டயாமீட்டர் வந்து அதில் நம்ம கொடுத்தாச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வேல்யூஸ் கொடுத்து நம்ம மாற்றிக்கணும். இப்படி நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் சர்க்கிள். இது ஒரு சர்க்கிளில் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சுன்னா நமக்கு ஒரு சர்க்கிள் க்ரியேட் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கிள் யூஸிங் கோஆர்டினேட் பாயிண்ட்ஸு. நம்ம கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாயிண்ட்டு இப்போ 2 மெத்தடில் பண்ணலாம். இந்த வந்து ஒன்று வந்து நமக்கு XY கொடுத்துருக்க ஆக்சிஸ்லேயே பண்ணலாம், இல்லை நமக்கு தேவையான சர்க்கிள் மூலயமா பண்ணலாம். இப்போ நம்ம சர்க்கிள் மூலயமா நம்ம ஒரு வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 80 60ன்னு சொல்லிட்டு 2 வேல்யூ கொடுக்குறோம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் உள்ள பாயிண்ட்டை கோஆர்டினேட்டாக எடுத்துகிட்டு அது நம்மளுக்கு வரைஞ்சிரும். இல்லை நமக்கு வந்து சென்டர் பாயிண்ட் சென்டர் சர்க்கிளில் வேணும்னா அப்போக்கு XY கோஆர்டினேட்டரில் நம்ம எடுத்துகிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம கொடுத்தோன்னா அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு 25 டிகிரிக்கு நமக்கு கொடுத்து இந்த வேல்யூலேருந்து நமக்கு கிடச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரை டேஞ்சன்ட் சர்க்கிள் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 3 லைன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த 3 லைன்ஸை டிபெண்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் ஆட்டோமேட்டிக்காக அது வரைஞ்சிரும். இப்போ பார்ப்போம். நம்ம ஒரு லைனு, இன்னொரு லைனு, 3 வந்து ட்ரையாங்குலர் ஷேப்பில் நம்ம லைனை வரைஞ்சிக்கணும். அப்போ 3 பாயிண்ட்ஸ்லேயும் நம்ம 3 லைன்ஸ்லேயும் நம்ம கொடுத்தாச்சுன்னா நமக்கு ட்ரை டேஞ்சன்ட் சர்க்கிள் கிடச்சிடும். அடுத்தது நம்ம 3 பாயிண்ட்ஸ் ஆர்க்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்தாச்சுன்னா அந்த பாயிண்ட் மூலயமா நமக்கு ஒரு ஆர்க்கு கிடச்சிடும். இது 2 இதுக்கும். இப்போ அடுத்தது உள்ள நம்ம பார்க்க போனீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் ஆர்க்கு ஸ்டார்டிங் வித் லிமிட்ஸ்ன்றது சென்டர் பாயிண்டில் உள்ள பாயிண்ட்டை வச்சுட்டு நமக்கு தேவையான சர்க்கிள்ஸை நம்ம வரைய முடியும். இப்போ பார்த்திங்கன்னா 2 டயாமீட்டர் உள்ள சர்க்கிள் பாயிண்ட்டை கொடுத்துட்டு 3வது பாயிண்ட் வந்து நம்ம மிடில் கொடுத்தா அதுக்கான சேஞ்சஸ் இதில் நம்ம பார்க்கலாம் இப்போ கிளியராக. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்க்கு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டு சர்க்கிளில் கொஞ்சம் தூரம் ஒரு